ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவரே உமது கரம் எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை ஜெயத்தை அருளப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் சொன்ன யாவையும் நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இந்த வருஷம் நீர் எங்களோடு இருந்து எங்களோடு கூட இருந்து ஆச்சரியத்திற்கும் பிரமிப்புக்கும் அதிகமானவைகளை செய்ய போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை நீர் நடப்பிக்க போகிறதற்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, சபை குறித்த தரிசனத்தின்படியே இன்னும் விஸ்தாரமான எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நான் வாசித்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அல்லேலூயா. கணிசமான காத்தியர் என்று இந்த காலை வேளையிலே உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே காத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதைத்தான் பேச வேண்டும் என்கிற நிர்பந்தம் எனக்குள் இருக்கிறபடினால் இன்றைக்கு கணிசமான காத்தியர் என்று உங்களோட கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். இதுதான் தலைப்பு. யாக்கோபு தன்னுடைய பிந்தின காலம், அந்த பிந்தின காலம் என்பது யாக்கோபை பொறுத்த வரைக்கும் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம். காரணம், யாக்கோபு பிறந்தது வளர்ந்தது இதெல்லாம் போராட்டங்கள் நிறைந்தது. யாக்கோபின் போராட்டம் என்பது அவன் கருவறையில் இருக்கும் பொழுதே ஆரம்பித்த ஒன்று. அவன் முந்தக்கூடாதபடிக்கு அவனுடைய சகோதரன் தன் குதிகாலால் அவனை மிதித்து, மலையாளத்தில் சவட்டி அப்படிம்பாங்க, அந்த பேர்லேயே ஒரு அழுத்தம் இருக்கும், அதில் அவனை மிதித்து அவனை மட்டுப்படுத்தி விட்டு முதலாவது புறப்பட்டு வந்து பிறந்த ஏசா. இந்த போராட்டம் கற்பப்பையிலே ஆரம்பித்து விட்டது. யாக்கோபு மனுஷரோடு மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். யாக்கோபுடைய வாழ்க்கையில யோசேப்பு என்கிற ஒரு செல்லக்குமாரன் பிறந்து, அந்த செல்லக்குமாரனுக்கு 17 வயதாகிற வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி தான் தகப்பனாகி யாக்கோபு பல ஆண்டுகளாக தன் நினைவிலே சுமந்த ஒரு மகிழ்ச்சி. அதுபோல என் பையனை மாதிரி யாருமே வராதுங்க, என்னதான் நீங்க சொல்லுங்க, என் பையன் எனக்கு உயிர் மாறிங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திரனை நேசித்து அந்த 17 வயசுக்கு பிறகு அவனை காணோம். ஏதோ யுத்தத்தில் மடிந்து போனான் என்று சொன்னால் அந்த வீர மரணத்தை குறித்து பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் இவன் மடிந்து போனவன் அல்ல, இவன் தொலைந்து போனவன். தகப்பனே சொல்லிவிடுகிறான், அவன் பீருண்டு போயிருப்பான், அவன் பிரேதம் கூட கிடைக்கவில்லை.
அப்போ எஞ்சின காலங்களிலே அவனுடைய நினைவிலே கொண்டு சுமந்ததெல்லாம் என்னன்னா, அவன் செல்ல பிள்ளை. என்னதான் இருந்தாலும் அந்த யோசேப்பு மாதிரி வராது. மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவரெல்லாம் தகப்பனை சந்தோஷப்படுத்த பல வழிகளை தேடி பார்த்துருக்கலாம். ஆனால் அது ஒன்றுமே தகப்பனை சந்தோஷப்படுத்தவில்லை. அவன் சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் எப்பெல்லாம் மகனுடைய நினைவு இந்த தகப்பனுக்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் ஓடி போய் அந்த பீருண்டு போன அந்த பலவரனை அங்கேயே எடுத்து என்ன செய்வான், பார்த்து கொள்வான், அதை எடுத்து அணைச்சிக்கொள்வான். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையிலே அவன் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியங்களை முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏன் என் பிரசங்கத்துக்கு இவ்வளோ பெரிய முன்னுரை தேவையில்லை தான். ஆனால் இதை இன்னைக்கு சொல்லணும்னு ஏன் சொல்கிறாரு எனக்கு தெரில. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் பலவிதமான துக்கத்திலே மூழ்கி துக்கமான நினைவுகளிலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்ன்னு சொன்னால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைச்சு பார்க்க முடியாத மகிழ்ச்சியை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சமும் நீ எதிர்பார்க்க முடியாத, நினைத்தே பார்க்க முடியாத காரியங்களை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் எளியவனாகிய யாக்கோபின் வீட்டுக்கு முன்பதாக ரதங்கள் வந்து நிற்கிறது. அவனுடைய 11 குமாரர்களும் வந்து அறிவிக்கிறார்கள், அப்பா, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். எவன் பீருண்டு போனான் என்று நீ கதறினாயோ புலம்பினாயோ, அவன் இன்னும் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான்றது மட்டுமா, உயர்த்தப்பட்டும் இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் உயிரோடு இருக்கிறான்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான்? உயர்த்தப்பட்டும் இருக்கிறான். தகப்பனுடைய இருதயம் மூர்ச்சையடையும் அளவிற்கு அவரால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் வண்டிகளை பார்க்கும் பொழுது இது இவர்களுடைய சாமர்த்தியம் அல்ல. பார்க்கிறான், ரூபனை பார்க்கிறான், எல்லாரையும் பார்த்துட்டு சொல்றான், இவங்களால இவ்வளவு பெரிய வண்டி என்ன செய்ய முடியாது. வண்டியை பார்த்தாலே உண்மையில யோசேப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வண்டியில் ஏறி போகிறான், கோசேனின் குடியிருப்புக்கு போகிறான். ஆனா இன்னும் போய் சேரல. போய்கொண்டிருக்கிற பொழுதே எதிராக பார்த்தால் சீறி பாய்ந்து ஒரு ரதம் வருகிறது. இதைவிட மகிமையான ரதமாக இருக்கிறது. அந்த ரதத்திலிருந்து ஒருவன் இறங்குகிறான். பார்த்தால் எகிப்தில் இருக்கிற ஒரு இளவரசனை போல வாட்ட சாட்டமான அந்த வஸ்திரங்களை பார்த்தால் பொன் சரிகை நிறைந்த மகத்துவம் மகிமை நிறைந்தவனாய் கீழே இறங்குகிறான். இறங்கின உடனே இந்த யாக்கோபுக்கு தெரிகிறது, மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று, அந்த வாசனை, வாசத்தின் வாசனை. அதை பார்த்த உடனே தெரியுது, இது என் மகன்தா. ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து கதறி கதறி அழுது முத்தம் செய்கிறான். அதற்கு பின்பு ஒரு 17 ஆண்டுகள் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அப்பா, நீ 17 வருஷம் சந்தோஷம் தான் பெருசா நினைச்சில, இந்த ஒரு பிந்தின 17 வருஷம் சந்தோஷம் வச்சுக்க. முந்தின 17 வருஷத்துல நீ தான் உன் குமாரனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த. இந்த பிந்தின 17 வருஷத்துல உன் குமாரன் உனக்கு எல்லாம் என்ன செய்ய போறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் தேவனுக்காக மனுஷன் செய்கிறவைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் குமாரன் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? செய்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உயர்த்தப்பட்டு யாக்கோபு அதான் கடைசியில் சொல்றான், நான் நினைக்கவில்லை, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நான் பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த என் தேவன் இருக்கிறாரே, அவர் உன் முகத்தை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளையும் காணும்படி எனக்கு அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களை ஆதரிக்கிற தேவன் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியமானவைகளை செய்ய போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் வேடிக்கையாக இருக்கும், புதுசாக வந்திருக்கவங்களுக்கு அல்லது புதுசாக அந்த சபைக்கு வந்திருக்கவங்களுக்கு, என்ன இது வாரம் வாரம் இந்த பாஸ்டர் ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் பார்த்து பேசு. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு பேச்சில் தான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசேக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது முதல்ல சொன்னார், கண்மலையை அடினாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? கண்மலையை பார்த்து பேசுனார்.
அல்லேலூயா, பிரைஸ் காட். புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் பிரதானமானதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த மலையை பார்த்து பேசு. பக்கத்தில் உட்காந்துக்கோ, மழை இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பேசுறது தான் இருக்கு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா, ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க, என் வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்கள் மனைவி பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, உன் வாய் ஜீவ ஊற்று. சவுண்டு குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? ஏன்னா கணவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த மனைவியை பார்த்து எப்படி சொல்றது, இதுல இருந்து ஜீவன் ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே. அடிக்கடி ஷாக் அடிக்கிற 11 kV வர்ற மாதிரில இருக்கு. சரி, ஆனால் வேதம் அப்படிதான் சொல்லுது. அதே மாதிரி மனைவிமார் கணவனை பார்த்துக்கங்க, பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாய் ஜீவ ஊற்று. பிரைஸ் காட். அது கொஞ்சம் அதுவும் அவங்களுக்கு கஷ்டமா. ஏன்னா சில மனைவிமாருடைய பிரச்சனை என்ன, கணவன் மாதிரி என்று சொல்லுவாங்க, பாஸ்டர் வாயை திறந்தானா நிப்பாட்ட மாட்டேங்கிறா பாஸ்டர். சரி, ஜெபம் பண்ணலாம் உங்களுக்காக, அது எல்லா இடத்துலும் நடக்கிறதா, என்ன பண்ணுறது, கிருபை பெற்றுக்கோங்க அப்படி ஜெபம் பண்ணி அனுப்பினோடனே அந்த மனைவிமார் வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரே பிரச்சனை, என்ன எங்கள் வீட்டுக்காரர் வாயவே திறக்க மாட்டேங்கிறார். ஆஹா, இதுவும் ஒரு பிரச்சனையா? பிரைஸ் தி லார்ட். மனைவிக்கு சண்டை வரும் பொழுது, சண்டை போடும் பொழுது மனைவி சொல்லுவாங்களாம், இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்போவே அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நாங்கள் எங்கள் வீட்டில், அப்போவே லண்டனில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நான் அங்கேயே போயிருக்கணும். ஆனால் கணவன்மார் ரொம்ப தெளிவாக, அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்களா? சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும் வீட்டில் இல்லையா? அதனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, எத்தனை சகோதரர்களுக்கு சிரிப்பு அப்படியே வீட்டில் நடக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், பேச சொல்கிறோம். நீங்கள் பேசுகிறதுல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது எங்களுக்கு. அல்லேலூயா. ஜீவனை பேச பேச அதுலேயும் விசேஷமாக அந்த வருஷம் வாக்குத்தத்தமே கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் சொல்லுகிறபடியே, நீ சொல்கிறபடியே நான் என்ன செய்வேன். I will do according to your word and I will honor your word. அதனால அவர் சொல்றபடியே செய்யறதுனால நிச்சயமாக நீங்க நிச்சயமா என்ன செய்யணும், பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. அந்த அந்திய காலத்திலே யாக்கோபு வந்து ஆசீர்வதித்தது ராஜாவை மாத்திரமல்ல, பார்வோனை மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தான். 12 கோத்திர பிதாக்களை நிறுத்தி அவர்களுக்கு சொன்னவைகள் எல்லாம் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முதல் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடுகிறத என்ன செய்வேன், அறிவிப்பேன். அப்ப இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 12 கோத்திர பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை சரியாக விளங்கி கொண்டு தீர்க்க தரிசனமாய் அவைகளை புரிந்து கொண்டால் உலகத்தின் முடிவிலே இஸ்ரவேல் தேசத்தில் என்னென்ன நடக்கும்ன்றது நிச்சயம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலில் நடக்கிறது இப்போ ரொம்ப முக்கியம் அல்ல. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது அதிக முக்கியமாக இருக்கிறது. காத்தியரை குறித்து ஏன் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார்? இங்கே எழுதியிருக்கிறது 19 காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஒரு தனிப்பட்ட மனுஷன், தனிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் மேல் ஒரு இராணுவ கூட்டமே பாய்ந்து விழுகிறது. அதை வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது தெரியுமா? முடிவிலே அவனோ அந்த இராணுவ கூட்டம் எல்லாத்தின் மேலும் பாய்ந்து விழுந்து வெற்றி பெறுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காத் ஒரு பெரிய வெற்றியை பெற்றவன். பின்னாட்களிலே காத்தியர் பராக்கிரமசாலிகளாக அறியப்பட்டார்கள்.
ராஜாக்கள் மாற்றப்பட்டாலும் ராணுவ சேர்வைக்காரராய் இருந்த இவர்கள் மாற்றப்படவில்லை. இவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராக, தலைவர்களாக, கேப்டன்ஸா இருந்தாங்க, தொடர்ந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய சகல ராணுவத்திலும் பராக்கிரமசாலிகள், பயம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அது காத்தியர்கள் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த காத்தியர்களை பற்றி சொன்ன இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முடிவிலே, ஏன்னா வேதம் ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கல, ஆனா அதனுடைய முடிவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறது, பார்க்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்வதற்கு 7 படிகள் இருக்கிறது. ரட்சிப்பின் 7 படிகள் என்று ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வேணா நம்ம பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் பார்க்கலாம். அதில் 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் துவக்கம், அந்த ஆரம்பம், மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள், குணப்படுங்கள் என்றெல்லாம் இருந்தாலும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றெல்லாம் இருந்தாலும், அந்த 7வது பாயிண்ட் முடிவில் என்ன இருக்கு அப்படின்னா, முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அல்லேலூயா. செருபாபேலின் கையிலே தூக்கு நூல் தான் இருக்கிறது, அவனிடத்திலே வாளோ பட்டயமோ இல்லை, அவன் கரத்திலே அதிகாரம் உள்ள முத்திரை மோதிரங்கள் ஒன்றும் இல்லை. எனவே எல்லாரும் அவனை அற்பமாய் பார்த்தார்கள். யூதாவின் தலைவனாகிய செருபாபேலே, உன் கையில தூக்கு நூல் தான் இருக்குதா? நீ செய்ய வேண்டிய வேலையா இதெல்லாம்? நீ கற்ற வேலையா செய்யக்கூடியவன்? ராஜாக்கள் வெட்டுகிற வேலையை செய்கிறவர்கள் அல்லவா? இந்த தூக்கு நூலை கையிலே தூக்கிட்டு தெரிகிறாய். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் எப்படி பார்த்தா தெரியுமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவான்? ஏன்னா அவனுக்கு ஆச்சரியங்கள் காத்திருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க பக்கத்துல காலை தட்டி சொல்லுங்க, உங்களுக்காக ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காத்தியர் அவருடைய வாழ்க்கையிலே முடிவு எப்படி இருக்கிறது என்றால், வெற்றிகரமாக, ஜெயகரமாக, ஆர்ப்பரிக்கிறதா இருக்கிறது. இந்த 2016 துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முடிவு இந்த வருஷம் நீ முடியும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ ஜெயவாளியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ கம்பீரத்தால் நிறைந்து ஆர்ப்பரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். உன்னை ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் இந்த பட்டணத்திற்குள்ளே பவனி வர வைக்கிறார். நீ அதை மறக்க கூடாது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே, ஆராதனை நேரத்திலேயே, இந்த ஆண்டு இந்த சபை கொண்டு இந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஒரு கலக்க தான் போறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆல்வின் பேசியாச்சு. சீக்கிரமா ஆல்வினை கூட்டி வந்து வாலிபர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வைக்க போறோம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் ஃபார் கிரைஸ்டுக்கு ஒரு டூர் இருக்கு. அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க ரொம்ப அழுது கேட்டிருக்காங்க, போன வருஷம் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே. அதனால முதல்ல இந்த பிள்ளைங்களுக்கு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, காத் என்பவர் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழும். இவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். 8 கூட வாசிங்க. 8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். பாருங்களேன், இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்திருக்கு. என்னன்னா, யாரு பிள்ளை பெக்கிறதுன்னு ஒரு போராட்டம். ஏன்னா முதலையே என்ன ஆயிடுச்சு, லேயாளுக்கு பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அதனால ராகேல் பார்த்து என்ன பண்ணான்னா, வேலைக்காரி பில்காலை கொடுத்து அதன் மூலமாய் பிள்ளைகளை பெற்று அவன் சொல்றா, நான் மகா போராட்டமாய் போராடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத லேயாள் இவன் என்ன செய்கிறா தெரியுமா? ஏன்னா அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு. ஐயோ, நான் முன்னாடி நல்லதா இருந்தேன், அப்படிதான் இருந்தேன், இப்படிதான் இருந்தேன், நிறைய செஞ்சேன், இப்போ ஒன்றும் இல்லையே. பிள்ளை பேர் நின்று போன உடனே அந்த போராட்டத்திலே தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாதவள் தன் வேலைக்காரியாக சில்பாளை அழைத்து யாக்கோபுக்கு மனைவியாய் கொடுத்து அவள் மூலமாய் பெற்றெடுத்த புதல்வன் தான் காத்.
அந்த காத் பிறந்ததற்கு ஒரு அடைப்பெயர் வைக்கிறார். என்ன சொல்றது தெரியுமா? ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று பெயர் வைத்தாள். அல்லேலூயா. அப்படின்னா இந்த காத் ஒரு தனிநபரா, அவன் ஒரு சாதாரண ஆள் தானே அப்படின்னு பார்க்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். அவன் ஆயிரங்களாய் பெருக வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ராணுவ கூட்டம் நினைக்குது இவன் ஒரு தனியாள் தானே, இவன் என்ன பண்ண போறான். ஆனா அவனுக்குள்ளே ஒரு பெரிய ராணுவ கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ராஜரீக மேன்மையை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த ஆண்டிலே செய்வார்னு சொல்லி இருக்கிறோம். உங்க கூட வேலை பார்க்குற ஆள் உங்களை ஒரு சாதாரண ஆள் நினைக்க முடியாது. உங்க சொந்தக்காரங்க உங்களை ஒரு ரொம்ப சாதாரண ஆள் தான் நினைக்க முடியாது. உங்களோட இருந்து யுத்தங்களை நடக்கிற தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுகிறது. ஆனா முடிவில் யாருக்கு ஜெயம்? காத்துக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த காத்தியரை பார்த்து அவர்களை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்லும்படி விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார்கள். சிங்கமுகம், மலைகளில் இருக்கிற வெளிமானின் வேகம், strong as a lion and swift as a deer. அவங்கள பார்த்தாலே எப்படி இருக்குதா? சிங்க முகம், முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கு? அப்படி சிங்கம் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் யங் லைன்ஸ் வச்சு டெவலப் பண்றோம். அந்த முகம் எப்படியாவது சிங்கம் மாதிரி ஆயிரணும்னு டெவலப் பண்றோம். அது வந்தா தானே, வரலன்னா அசிங்கமால இருக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாம் எதுக்காகன்னா நீங்க பராக்கிரமசாலிகளாய் புறப்படும்படிக்கு. சரியா? சிங்கம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறது எதையும் கடிக்காது. கடிக்குமா? கடிக்காது. தெளிவாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். சில சிங்கம் அசிங்கமாக என்ன பண்ணுது? வீட்டிலேயே மனைவிட்டையும் பிள்ளைகிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கு. சரி, இந்த காத்தியருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் சிங்க முகம். முகம் மாத்திரம் சிங்க முகம் அல்ல, வேகம் என்று வந்தால் அவர்கள் வெளிமானின் வேகம், swift as a deer. அல்லேலூயா. நம்பர் 1 என்ன அப்படின்னா, இவங்க இந்த பராக்கிரமசாலிகள், இந்த கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் மறைவாயிருக்கிற கீசின் குமாரனாகிய சவுலுக்கு மறைவாயிருக்கிற தாவீது, அவன் ஒடுக்கத்தில் இருக்கிறான், அதுலாமின் கெபியிலே மறைந்திருக்கிறான், அரணிப்பான காடுகளில் தங்குகிறான், வனாந்தரத்தில் அலைகிறான். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அதிகாரம் உள்ள ஆளுகையில் இருக்கிற அந்த சவுலிடத்திலே அப்னேர் நிற்கிறானே, அவனோட கூட சவுலுடைய இருதயம் எப்படின்னா, பராக்கிரமசாலியை பார்த்தா என்ன பண்ணிடுவான்? உடனே சேர்த்துக்கிறான். உடனே வாங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எப்படியாவது நீங்க மிலிட்டரியில சேரணும், அப்படி செய்வான். ஆனா என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பராக்கிரமசாலிகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிற பொழுது, சவுல்ட்ட நல்ல டிமாண்ட் இருக்கிற நேரத்தில் இந்த சிங்க முகம் போன்றவர்கள், மானின் வேகம் கொண்டவர்கள், இவர்கள் சவுலை தேடி போகவில்லை, ஆனா தாவீதை தேடி போறாங்கன்னா இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன வெளிப்பாடுன்னு சொன்னா, சவுல் ராஜ்யம் முடிஞ்சு போற ராஜ்யம், தாவீது ராஜ்யம் மகிமைப்பட போகிற ராஜ்யம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியிலே 2 ராஜ்யங்களை நீ பார்க்கிறாய். ஒன்று முடிந்து போகிற ராஜ்யம், இன்னொன்று முடிவில்லாத மகிமையின் ராஜ்யம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உனக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கலாம். நீ போனா உன்னை உலகம் சேர்த்துக்கொள்ளும், நீ போனா பாவம் உன்னை சேர்த்துக்கொள்ளும், நீ போனா ஜனங்கள் பரிகாரம் நீ சேர்த்துக் கொள்வார்கள். ஆனா நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, இது முடிந்து போகிற ராஜ்யம், அது முடிவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. காத்தியர்கள் வெளிப்பாடு உடையவர்களாக இருந்தார்கள். தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, வயோதிபனா இருந்த பொழுது, நேபுகாத்நேச்சாருடைய குமாரன் நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை எல்லாம், பரிசுத்த பனிமூட்டைகள் என்று சொல்லப்படுகிற அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்
அவைகளை தீட்டுப்படுத்தி தன் மறுமனையாட்டிகளோட கூட புசித்து குடித்து இன்பமாய் இருந்த பொழுது திடீரென்று சுவற்றிலே ஒரு கையிருப்பு தோன்றி எழுதினது. அதை வாசிக்க ஒருவரால் முடியவில்லை. பயந்து நடுங்கி திகைத்து நின்ற பொழுது ராஜஸ்திரி சொன்னாள், தானியேல் என்னும் ஒருவன் இருக்கிறான். உன் ராஜ்யத்திலே அவன் மறக்கப்பட்டவன் தான், ஆனால் உன் தகப்பன் அவனுடைய ஞானத்தை அறிந்தவர். அவனை உள்ளே அழைத்து கொண்டு வந்தால் இந்த எழுத்து என்னவென்று அவன் தெரிவிப்பார். வயோதிபனான தானியேல் உள்ளே அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அவன் உள்ளே வந்தவுடனே இந்த ராஜா சொல்லுகிறான் அவனை பார்த்து, நீ இதை வாசிப்பா, இதை வாசா, உனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் தர்றேன், உன்னை ராஜ்யத்தில் 3வது இடத்துல நிறுத்துகிறேன், நான் இந்த எழுத்துக்களால் கலங்கி இருக்கிறேன். தானியேல் பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய வெகுமானங்களை வேறொருவனுக்கு கொடும். ஆயினும் எழுதப்பட்டது தேவனுடைய தீர்ப்பா இருக்கிறபடினால், எழுதப்பட்ட வார்த்தை உமக்கு விரோதமான தீர்ப்பா இருக்கிறபடினால் அதை வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதை வாசித்தான். மேனே மேனே தெக்கேல் உபார்சின். அந்த வெகுமதிகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவனுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு, இது முடிந்து போகிற ராஜ்யம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காத்தியருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. எனவே சவுல் அவர்களை தேடுகிற பட்சத்திலும் அவர்கள் சவுலிடத்தில் போய் நிற்காமல் இடுக்கமான இடத்தில் நெருக்கங்களின் மத்தியில் நிந்தைகளையும் பாடுகளையும் சுமந்து கொண்டிருந்த தாவீதோடே போய் இணைந்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் சீக்கிரத்திலே மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது என்னன்னு சொன்னா வெளிப்பாடுள்ளவர்கள். இரண்டாவது என்னன்னு சொன்னா, நம்பர் 2 என்னன்னு சொன்னா, அவர்கள் வெற்றி பெறுபவர்கள். அதுக்கு ஆதாரமா தான் ஏற்கனவே 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை என்ன பண்ணிட்டோம், வாசிட்டோம் இல்லையா? முடிவிலே எல்லாத்துக்குமே என்ன செய்வான், அவன் பாய்ந்து விழுந்து வெற்றி பெற்று ஆர்ப்பரிப்பான். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்பர் 3, 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:20. அல்ல காத்துக்கு விஸ்தாரமான, அது மட்டும் வாசிங்க. காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். முதலாவது, இந்த ஆண்டிலே உனக்கு தேவை வெளிப்பாடு. அதை தேவன் வாக்கு பண்ணுகிறார். தேவன் உனக்கு வெளிப்பாடுகளை அருளப் போகிறார். எது நிரந்தரம், எது நிஜம், எது நிலைக்கக்கூடியவைகள், எது நன்மையானவைகள் என்கிற வெளிப்பாடை கர்த்தர் உனக்கு அருளுவதினாலே நன்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லி பிலிப்பியரிலே பட்டியலிடப்பட்டவைகளிலே நிலைத்திருக்கும்படி தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக, முடிவிலே வெற்றி. ஒரு பிரச்சனையின் ஆரம்பம் ஒருவேளை சவாலை போல இருந்தாலும் முடிவில் ஜெயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காரணம், நீ சிறியவன் அல்ல, நீ ஆயிரங்களாய் பெருகுகிறவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ தனித்தவன் அல்ல, உன்னோட கூட ஒரு பெரிய சேனை இருக்கிறது. எலிசா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பார்க்கிறேன், ஆனா அந்த வேலைக்காரனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவன் கண்களை திறந்து தாரும்னு அவன் கண்களை திறந்து வேதம் சொல்லுகிறது, அங்கே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை பார்த்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனிமையா அல்ல, உன்னோட ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அபிஷேகத்தை தேவன் அருள்வார்னா கிதியோனுக்கு சொன்னது மாதிரி தான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ, நான் உன்னோட கூட இருந்து ஒரே மனுஷனை நீ முறியடிப்பது போல மீதியானீர் என்ன செய்வாய், நீ ஒரு பெரிய சேனையா இருந்தாலும் உனக்கு தான் முடிவிலே ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வெளிப்பாடுகள், இரண்டாவது வெற்றி, மூன்றாவது என்னது, விஸ்தாரமான இடம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விஸ்தாரமான இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஏதோ நான் சபைக்கு மட்டும் சொல்றேன் நினைக்காதீங்க, சபைக்கும் சொல்றேன், ஆனா உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு விஸ்தாரமான இடம் நிச்சயமா தேவை. யோபு 36:16 வாசிங்க. யோபு 36:16.
அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். அப்புறம் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒடுக்கமில்லாத விசாலம், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோ 3 காரியங்களை சொல்லிக்கிறேன். வெளிப்பாடு உள்ளவர்கள், வெற்றி பெறுபவர்கள், அதுக்கப்புறம் விஸ்தாரமானவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயோ பாஸ்டர் ரொம்ப நெருக்கமான வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிறோன்னா அங்கே தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அடுத்தபடியாக சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விஸ்தாரமான எல்லைகள் உண்டு. அல்லேலூயா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்லுகிறபடியே, நீ சொல்லுகிறபடியே நான் செய்வேன்னு வாக்கு பண்ணிட்டார். அதனால நீங்கள் சொன்னால் அது என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் சபையில் தான் பக்கத்தில் ஆள் இருக்குது, வீட்டில் அப்படி யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க? பேசுங்க. தாவீது அப்படித்தானே பேசுனா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி. ஏன்னா பூரா ஆடாத்தானே இருக்கு, ஆட்டுக்கிட்ட என்ன பேச முடியும்? அதனால என் ஆத்துமாவை கர்த்தரை துதி, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய். அந்த காலத்தில் கண்ணாடி கூட இருந்திருக்காது. அதனால அவனுக்கே என்ன செஞ்சுக்கிட்டான்? பேசிக்கிட்டான். எல்லாம் நடந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, வெளிப்பாடு உள்ளவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள், விஸ்தாரமான இடத்தை சுதந்தரிக்கிறவர்கள் தான் காத்தியர். அது மட்டும் இல்லை, இன்னும் 3 காரியத்தை சொல்லி டக்குன்னு முடிச்சிடறேன் சீக்கிரமா. முதல் இடத்தை பார்த்து கொண்டவர்கள், அப்படிதான் ஆரம்பிக்குது இல்லையாமா? உபாகமம் 33:20 எப்படி ஆரம்பிக்குது? வாசிங்க. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அப்புறம் அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு முந்தி வந்து ஆக்கிரமிக்கணும். ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சபைக்கு வரணும்னா முந்தி வர்றதுக்கு நினைக்கணும். சபையில வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சாச்சு அப்படின்னா அப்படியே பின்னாடியா உட்காருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? முன்னாடி காலி சீட் இருக்கிறதா, நீங்க உங்க ஆட்டிடியூட் அப்படிதான். முந்தி டக்குன்னு உட்காந்து முன்னாடி வந்து உட்கார்ந்தோம். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் எல்லாத்துலையும் என்ன செஞ்சிருவீங்க? முந்திருவீங்க. அல்லேலூயா. காத் என்பவன் தனக்கு முதலிடத்தை பார்த்து கொண்டான். அந்த முதலிடத்தை பார்க்கும்படி அவனுடைய வேகம் அவனுக்கு உதவி செய்தது. கலைமானின் வேகம், அவனுடைய வேகம் மான்களை போல அவன் வேகமா இருக்கிறானே. அசதியா சோம்பேறியா என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. ப்ரோக்ராஸ்டினேட்னு ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷில். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாளைக்கு செய்வோம், அடுத்த வாரம் செய்வோம் அப்படின்னு போச்சுன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்துருவீங்க வேற யாருக்காவது. அதனால எப்படி இருக்கணும்? முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வந்து இறங்கணும். எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கினதினாலே இஸ்ரவேலுக்கு போகுமட்டாக எலியா ஆகாபின் ரதத்திற்கு முன்னே ஓடினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலிடத்தை பார்த்து கொண்டவர். 1 நாளாகமம் 12:15 வாசிக்க பார்க்கலாம். யோர்தான் கரைபுரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து 1 நாளாகமம் 12:15. காத்தியர் எப்படிப்பட்டவர்கள்? கடக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எப்ப கரை புரண்டோடுதோ அப்பயே அதை என்ன செய்யறவங்க? கடக்கிறவங்க. அல்லேலூயா. பார்த்தாலே ஒரு டெரரா இருக்கா இல்லையா? நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணி உங்களை அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அக்னி சூளை இன்னும் 7 மடங்கு எரிகிறதுன்னு சொன்னால் பக்கத்தில் போறவன்லாம் பஸ்பம் வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க அழகா உள்ள போய் என்ன செய்யறான்? ஜாகிங் போயிட்டு இருக்கான். ஐயா, அல்லேலூயா. 4 பேரோட 3 பேர் தான் உள்ள போனா, ஆனா 4வது தேவனும் உள்ள வந்து நடக்க வச்சாரு அக்கினியில. பிரைஸ் தி லார்ட். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது பாலுன்கிற குழந்தைகளை போல வந்தாச்சு. ஆனா வேதம் நம்மை அப்படியே நிறுத்தி விடுகிற, வேதத்தில் நம்ம தேவன் அப்படி நிறுத்தி விடுகிறல்ல, நம்மை இறைச்சிகளை புசிக்கிறவர்களாக பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறாரே. அதனால யோர்தான்ல எப்படி நடந்துச்சுன்னா, யோர்தான் ஆண்டவர் தண்ணி அப்படி விலக்கி ஒத்த பக்கத்தை விலக்கி விட்டார். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படியே குவிந்து நின்றது. அல்லேலூயா. அப்படிதானே? சந்தேகம் இருந்தா யோசுவால வாசிச்சுக்கங்க. நதி ஓடி வருது, கரை புரண்டு ஓடுகிற நதி. எவ்வளவு வேகம் ஓடி இருக்கணும் 1வது மாதத்துல?
அந்த முதலாவது மாதத்துல தான் இஸ்ரவேலரும் கடந்தார்கள். அந்த முதலாவது மாதத்துல தான் காத்தியர் என்ன செஞ்சாங்க, கடந்தாங்க. தண்ணி ஓடி வருகிற அந்த தண்ணீரை அந்த பாதி அப்படி கட் பண்ண மாதிரி ஓடினதை ஓட விட்டுட்டாரு. ஆனா வந்துகிட்டு இருக்குதே, அதை என்ன பண்ணாரு, குவிய விட்டுட்டார். அப்படி குவிஞ்சுக்கிட்டே இருக்கு, குவியல் 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 குவியலா, குவியல் கூடிட்டே இருக்கு. ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கான். அல்லேலூயா. உன்னை பயமுறுத்துகிற சவால்கள் கூடிக்கிட்டே இருக்க நேரத்தில் நீ சைலண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப, நடந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் காத்தியர் பண்ணாங்க. முதலிடத்தை பார்த்து கொண்டார்கள். முதல் மாதத்திலேயே கடக்க முடியாத வேலை கடந்தார்கள். இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில சவால்களோடு உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் நீ கடந்து விடுவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது லேசான காரியம். கர்த்தரை இருதயத்தில் கொண்டிருப்பவனுக்கு இது லேசான காரியம். அது கடனா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் எளிதாக நீ கடந்து விடுவாய். மூன்றாவதாக என்ன தெரியுமா, உபாகமம் 33:21 மற்றும் என்னாகமம் 32:17-18. என்னாகமத்தை வாசிப்போமா? என்னாகமம் 32:17-18. நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். they are volunteers. அவங்க சொல்றாங்க, காத்தியர் சொல்றாங்க, எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு நன்மை கிடைச்சிருச்சு, எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஆனா நாங்கள் நிறுத்திக் கொள்ள மாட்டோம். எங்கள் சகோதரருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்படி நாங்கள் அவர்களுக்கு முன்னே என்ன செய்வோம், நடப்போம். we will walk before them. யுத்தத்தை சந்திக்கிற இடத்துல, போர் முனையில் தைரியமா நாங்கள் நின்று அவர்களுக்காக மன்றாடி அவர்களுக்காக போராடி அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் உதவி செய்வோம். அல்லேலூயா. அதான் காத்தியர். இந்த ஆண்டு நீங்க அப்படிதான் செய்யணும் ஆண்டு விரும்புகிறாரு. வெளிப்பாடுள்ளவர்கள், வெற்றி பெறுபவர்கள், விஸ்தாரமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள், முந்தி சென்று முதலிடத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள், முதல் மாதத்திலேயே கடக்கக்கூடாத எல்லாவற்றையும் கடப்பவர்கள். அல்லேலூயா. சகோதரருக்கு முன்னணியிலே நடந்து போய் அவர்கள் சுதந்திரத்தை பெறும் வரைக்கும் வீடு திரும்பாமல் போராடுகிறவர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு நல்ல செய்தியை கேட்டு புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையும் அவன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நேர போய் பலி செலுத்தினானா, எல்லாத்தையும் பலி செலுத்தினான். ஏன்னா அவனுக்கு வச்சு இனிமே இது எனக்கு வேண்டாம். ஆனா ஒன்ன நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன். அவன் புறப்படும் பொழுது அந்த இரத்த கரை படிந்து அங்கே கிடந்த அந்த பழைய பலவர்னு அங்கே இருக்கேன், அதை எடுத்து பார்த்திருப்பா. துக்கமான வேளைகளில், சோர்வான நேரங்களிலே என் மகனை நினைச்சு நான் அணைச்சு கொண்டிருக்கிற அந்த வஸ்திரம் தான் இருக்கு. ஆனா இனி அது எனக்கு வேண்டாம், இனி அது எனக்கு வேண்டாம். காரணம், என் குமாரனை நான் பார்க்க போறேன், உயிருள்ள குமாரனை நான் பார்க்க போறேன். உயிருள்ள நேசரை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். பாரம்பரியமாய் உதவாமல் கிடந்தவைகள் இனி உனக்கு தேவையில்லை, அதை தூக்கி எறிந்து விடலாம். ஐயோ, இதை பார்க்கும் போதெல்லாம் என் மகன் செத்துட்டான்ல நினைச்சேன். எனக்குள்ள தவறான உணர்வுகளையும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் விதைத்த இந்த பழையவைகள் எனக்கு என்னத்திற்கு? மனுஷனுடைய ஏற்பாடு தானே இதெல்லாம். இரத்தத்தில் தோய்த்து எனக்கு காண்பிக்கும்படி கொண்டு வரப்பட்ட இவைகள் எல்லாம் மனுஷனுடைய ஏற்பாடுகள் தானே. இன்னைக்கு மதங்கள் மனிதனுடைய ஏற்பாடுகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. விசுவாசத்தை தடை பண்ணுகிறவைகள் பாரம்பரியங்களால வருகிறது, மூட நம்பிக்கைகள் மூலமா வருகிறது. அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன் நேசரை, உன் நேச குமாரரை சந்திக்க புறப்படு. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவன் தந்து சிலுவையில் மரித்து
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மகிமையின் தேவனாய் ஆண்டவரே குமாரனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஏசாயா 43 அதிகாரத்துல வடக்கு நோக்கி கொடு, தெற்கு நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் வரவழைக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. நாங்க தூரத்துல கடந்தோம், இரத்தம் எங்களை சமீபப்படுத்தி எங்களையும் பிள்ளைகள் ஆக்கி குமாரர்களாய் குமாரத்திகளாய் நிலை நிறுத்தி இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளில் உம்முடைய பெரிய தயவை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நேச குமாரனை தேடி வருகிறோம். Worship you, Lord. We worship you, Lord. Yes, my Lord. Hallelujah. Amen. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. நன்றி ஆண்டவரே. காத்தியர்களைப் போல வீர நடை போட, வெற்றி நடை போட எங்களுக்கு உதவி செய்யும். சிங்க முகம் எங்களுக்கு தேவை. யூதராஜ சிங்கமாயிருக்கிற நீர் ஆண்டவரே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது அது சிங்க முகம் போன்ற முகம் எங்களுக்கு கிடைக்கிறதே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவியானவர் எவ்வளவு துரிதமாய் செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த மான்களின் கால்கள் எங்களுக்கு கிடைக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே முகத்தில் ஒரு வித்தியாசம், கால்களில் ஒரு வித்தியாசம் இந்த ஆண்டிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. தைரியமாய் எவைகளை நாங்கள் பார்க்க வேண்டுமோ, whatever things that needs to be faced with boldness, give us the boldness to face our situations. And Lord, whatever things that we need to run and inherit, we pray that you will give us the strength and swiftness of deer. Thank you, Holy Spirit. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை கணிசமான காத்தியர் என்று பேசினீரே ஆண்டவர். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்யட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே இருக்கிற பரிசுத்தமான பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று ஆண்டவரே பரிசுத்தத்தை விரும்புகிறவளாய், வாஞ்சிக்கிறவளாய், உம்முடைய பிரசன்னத்தை தேடுகிறவளாய், உம்மை இன்னும் ஆர்வமாய் நேசிக்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.